கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு திருப்ப முனையை கொடுத்திருக்கிறார். நீங்க மட்டும் ஆண்டவரோட அப்படி க்ளோஸா நடந்துகிட்டே இருந்து பாருங்க, இதுக்கு முன்னால இருந்த பார சுமைகள் எல்லாம் பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கும். அது அப்படியே லயகுவா இருக்கும். அப்படி கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். ஆனா உண்மையா சொல்றேங்க, உங்களை போல பாக்கியசாலிகள் உலகத்துல இருக்க முடியாது. கவனிங்க, மணிக்கணக்கில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து இருக்கிறீங்களே, இது ஆண்டவர் மறப்பாரா? சொல்லுங்க. பட்டினி கடமை உட்காந்து இருக்கிறீங்களே, ஆண்டவர் இதை மறப்பாரா? தொண்டை வலிக்க பாட்டு பாடுறீங்களே, இது ஆண்டவர் மறப்பாரா? உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்போது நாட்டு பிரச்சனையை நினைக்கிறீங்களே, அது ஆண்டவர் மறப்பாரா? நினைக்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட கண்டுபிடிச்ச ஒண்ணு, இத்தனை வருஷம் நடந்து கண்டுபிடிச்சது, அவருக்கு ஒரு சின்ன பின்னு கொடுத்தா கூட, ஒரு சின்ன பின்னு இல்ல, அந்த பின்னு கொடுத்தீங்கன்னா கூட அதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கொடுத்துருப்பீங்க. அது ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு தனியா ஒரு தேவத்தோட அந்த பின்னுக்காக ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பான். அது டெய்லி 100 டைம்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்களுக்கு லாரி பிரசன்டேஷன் வரும். என்னடான்னு கேட்டா, உன் பின்னு வட்டி போட்டு லாரியாக மாறிவிட்டது. இந்த மாதிரி நிறைய லாரிகள்லாம் நாங்க பார்த்த பிறகு இப்பதான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். பின்னு கொடுத்ததே நான் இன்னைக்கு ஆணி கொடுத்துருக்கலாமே இப்ப யோசிக்கிறேன். அதனால மனசுல வச்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யம் மேன்மை கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யம் மேன்மை கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொழுக கல்வாரி பொழியும் நாள்வரை உழைத்திடுவோம். மறக்காதீங்க ஜெபத்தோட்ட மக்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஆண்டவருக்கு ஏதாவது அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு உங்க மனசுல பட்டா கூட போதும், அது என்ன இருந்தாலும் கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு தனி அக்கௌண்டை தேவதூதன் வைத்துக் கொண்டிருப்பார். லாட்டரி சீட்டு விழுந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு சீட்டு விழும். நான் சொல்றது விளையாட்டா இருக்கும், ஆனா இது அனுபவத்துல கண்ட சத்தியம். அன்பானவர்கள், நான் ஏறத்தாழ ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 40 ஆண்டுகள் இயேசுவோட வாழ்ந்துட்டேன்ல. அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அபாயங்களை என்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அதே மாதிரி எது இம்பேலன்ஸா இருக்கு அதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, வாய் திறந்து. நான் கண்டுபிடிச்சது, இப்ப சாபங்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இனி நீங்க சாகிற வரைக்கும் எல்லாம் சாபமே, உலகில் எல்லாம் சாபமே, அக்கா மேல சாபம், அத்தா மேல சாபம், மாமா மேல மச்சம் மேல. சரி, என்ன ஆகுதுன்னா உலகத்துல எல்லாத்துக்கும் பதில் சாபத்தை உடைக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்க. சரி, பிசாசை பத்தி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சாத்தான், சபையில் எல்லாம் சாத்தான், மூப்பர் மேல, ஆர்கன் மேல, மைக் மேல, கரண்ட் மேல, மனைவி மேல, பிள்ளை. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, ஆட்டு மண்டை சாஞ்சா சாவர பக்கம் முகத்தை பாரு அப்படின்னு நான் சொல்லல. கவனிங்க, அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அப்பப்ப முதிர்ச்சி அடையும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது நமக்கு அந்த பேலன்ஸ பரிசுத்த ஆவியானவர் தருவார். நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது நீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய என் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டு வரத நான் சொல்றேன். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை சபையில எதுக்கு வைக்கிறாருன்னா, அவங்க மேல இருக்கிற ஒரு அனாயிண்டிங் என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம் என்னன்னா, கேலண்டரை போய் பார்த்துட்டு வர்றது அவன் அழைப்பு.
பிப்ரவரி 29 அவன் சொல்லுவான் அது வந்து 2003, இப்ப 2006, அந்த காலண்டர் பாருன்னுவான். A prophet can peep through the calendar of heaven. அவன் ஆண்டவரோட நடந்தான்னா அவனுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் மாத்தி கொண்டிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்து சொன்ன தப்புன்ற அர்த்தம் அல்ல. இல்ல, ஆண்டவர் கூடுதலா 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 நோவாவுக்கு ஒண்ணு காண்பிச்சிருப்பார், மோசேக்கு ஒண்ணு காண்பிச்சிருப்பார், மோசேக்கு காண்பிச்சதை எலியாவுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பார், யோவான் ஸ்நானகன் வேற மாதிரி சொல்லியிருப்பார், பேதுருக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கும், பவுலுக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கும், யோவானு வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது நான் ஊழியக்காரர்களுக்கு எப்பவுமே சொல்றது, ஒரு நாள் ஒரு சத்தியத்தை நான் பிடிச்சதுதான். அது கேட்டா நம்ம ஆதி உபதேசத்தை மறக்க கூடாது. ஆதி உபதேசமே ஃபுல்லா தெரியல, அது டெய்லி தான் வெளிப்படுகிறது. God's revelations are progressive. ஆண்டவர் வெளிப்பாடுகள் எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருமே தவிர ஒட்டு மொத்தமாக கொடுக்கப்படுவது இல்லை. ஏன்னா ஒட்டு மொத்தமா கொடுத்துட்டா அதையே பிடிச்சுக்கிட்டு நீங்க கட்டிக்கிட்டு அழுவீங்க. டெய்லி கொடுத்தாதான் நீங்க அவரை டெய்லி கையை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னையா சொல்லுகிறேன், என்னையா சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் மாறியாருவாரே, என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. 10 வருஷம் முன்னமே எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை பிடிச்சு வாழும் மகன் அப்படி சொல்லுவாரா? ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஐயா இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளா இவங்க இல்லாம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா மாத்திருங்க ஐயா அப்படி நான் காலையில கூட ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பழைய ஏற்பாடு ஒரு எக்ஸ்ரே சென்டர் அல்லது டயக்னைஸ் சென்டர், அது உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் காட்டுமே தவிர அதற்கான தீர்வை சொல்லாது. இந்த தீர்வை சொல்ல வந்தவர் இயேசு. அவர்தான் நற்செய்தியை கொடுக்க வந்தார். எல்லாரும் சத்தமா சொல்லுவாங்க நற்செய்தி. நான் நேத்து கேட்டேன் நற்செய்தினா என்னன்னு கேட்டேன், பைபிள்ட்டீங்க. இல்ல, நான் நேத்து சொன்னேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், வயிற்றுல ஒரு கட்டி வருதுங்க, அது கேன்சர்னு கண்டுபிடிச்சேன். இந்த நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன்னு டாக்டர் சொல்றது இல்ல. நான் நேத்து சொன்ன மாதிரி புதிய ஏற்பாட்டை விசுவாசிகள் திரும்ப 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 படிங்க தயவு செய்து. சரி, பழைய ஏற்பாட்டுல பிரசங்கம் பண்ணாலும் உசா உசா கர்த்தருடைய பெட்டி எட்டி பார்த்தான், பொத்தென்று செத்தான். நீ இங்கே தேவ சமூகத்தில் எட்டி வந்திருக்கிறாயா, சாவாய் அப்படின்னு லேசா சொல்லாதீங்க. ஊசாவை வச்சு என்ன சொல்ல தெரியுமா? ஊசா எட்டி பார்த்து பொத்தென்று செத்தான். ஆண்டவருடைய பிரசன்னம் பெட்டிக்குள் இருந்தது. இயேசு வந்தார், அந்த பெட்டி எனக்குள் வந்தது, நானே பெட்டியாய் மாறினேன். இப்பொழுது நான் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. நான் நடந்தால் உடன்படிக்கை பெட்டி நடக்கிறது. இப்படி சொல்லாத ஊசாவோட நிறுத்துங்க, எல்லாம் ஊசா போயிடும். ஊசி போயிடும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னன்னா, எதை எடுத்தாலும் நிறுத்திராத நிறுத்திராத அப்படியே சொல்லி கர்த்தருடைய பெட்டிக்காக புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு கர்த்தருடைய பெட்டிக்காக நீ புகழ்பாடு. அந்த பெட்டி உள்ளே வந்து விட்டது. இப்ப என்ன சொல்லிட்டு, ஒண்ணு உனக்குள்ள பெட்டி இருக்கு, நீதான் கர்த்தருடைய பெட்டி என்ற பார்வை உனக்கு வரணும். நீ கஜானா பெட்டின்னு நினைச்சுனா என்ன சொல்லுங்க? நீ உன்னை பற்றி நினைச்சது என்னன்றத முதல்ல மாத்தணுமா மாத்த வேண்டாமா? இப்ப நான் ஆண்டவருடைய கர்த்தருடைய பெட்டின்னு நினைச்சாதானே நான் நடக்கும் போதே ஒரு மாதிரி கேர்ஃபுல்லா நடப்பேன். நான் என்னை பற்றி கொஞ்சம் ஹையா நினைச்சாதானே ஹையா நடப்பேன். இல்ல, இந்த சாராய கடையில போய் வடை சாப்பிட்டு வரானே, அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான்? நான் தான் இந்தியாவின் பிரதம மந்திரி நினைக்கிறானா?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிறையோ அந்த மாதிரி தான் உன் மூஞ்சி, உன் முகம், உன் வாழ்க்கை, உன் ஜெபம், உன் ஊழியம், உன் பரிசுத்தம். நீங்க வேணா பாருங்க, அழுக்கு துணி போட்டுக்கிறவங்க மூக்கு சிந்துவோம். ஏன்னா துணியை தான் அழுக்கு அரைச்சிந்திரா. ஆனா பல 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 புத்தம் புதுசா வெள்ளை ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். எந்த நேரம் கிட்ட வராதுங்க, புதுசா சொல்லுவாங்க இல்லையா? புரியுதமா உங்களுக்கு? அப்ப முதல்ல நீங்க வெள்ளை சட்டை போட்டுக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதானே அதை பார்த்துக்குவீங்க. அதை அழுக்கு சட்டை நினைச்சுட்டு நாளுக்குன்னா சிந்த வேண்டியதுதான். அதனாலதான் வேத புஸ்தகத்துல புதிய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் பவுல புஸ்தல ரோமரை எடுங்க, கொரிந்தியரை எடுங்க, எபேசியரை எடுங்க, கொலோசியரை எடுங்க. நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வசனத்தை எனக்கு காட்டுறேன். ஹோல் எபிசோட்லயும் அவன் திட்டுனா கூட முதல்ல எடுத்த உடனே நான் நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருப்பதால் கர்த்தராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் குற்றமற்றவர்களாய் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே தூக்கு 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 தூக்கிட்டு அப்புறம் பின்னால வந்து உங்களுக்குள் விபச்சாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அதான் பவுல் அப்போஸ்தலனுடைய பாணி, ஆவியானவரின் பாணி. முதல்ல சொல்லுவான், நீ பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பின்னால சொல்லுவான், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் உங்களுக்குள் இருக்கலாகாது. அவன் பரிசுத்தவான்னு சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? சொல்லுங்கம்மா வாயை திறந்து, சொல்லுங்கம்மா வாயை திறந்து. இப்ப நீங்க ஒரு வக்கீல் இடத்துல இருந்துகிட்டு வழக்காடணும். மேஜிஸ்ட்ரேட் உட்கார்ந்து இருக்கிறார். வக்கீல் திடீர்னு போய் குற்றவாளி கூண்டுல ஏறி குற்றவாளி வக்கீல் கிட்ட போய் நின்ட்டான்னா அந்த கோர்ட் கேஸ் என்ன ஆகும்? இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா வக்கீல் இருக்கிற இடத்துல நினைக்கிறது இல்ல, குற்றவாளி கூண்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு எஸ் யுவர் ஆனர்னா என்ன ஆனர்? அன்பானவர்களே, இதுக்குத்தான் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இதுக்குத்தான் நிருபங்களை திரும்ப திரும்ப படிக்கணும். இந்த ஹோல் பைபிள்ல பரிசுத்தாவி பெற்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காகவே எழுதப்பட்டது. ரோமர்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் இஸ்ரவேலை நடத்தின வழிகள் காஸ்பல்ல இயேசு எதுக்கு மரிச்சாருன்னு கூட இல்ல இருக்கா? சொல்லுங்க யாராவது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மட்டும் முடிஞ்சிச்சு. எதுக்கு மரிச்சார்? எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டார்? எதுக்கு உயிரோடு எழுந்தார்? இப்ப எங்க போயிட்டார்? பரமேறி என்ன செய்யறார்? எப்ப திரும்ப வர போறார்? இதெல்லாம் எழுதுனது நிருபத்துல. இப்ப சீக்கிரமா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி நீங்க இனிமேல் புஸ்தகங்களை, வேத புஸ்தகத்தை வாசிங்க. வாசிப்பீங்களா? சரி, இத பாஸ்டர் கிட்ட கேளுங்க. இந்த நிருபங்களை பற்றி தியானிக்க சொல்லுங்க. என் வாழ்க்கையில நிருபங்களை வாசிக்கும் போதுதான் எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் அப்படி வளர்றதை நான் பாக்குறேன். பழைய பாட்டிலே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு சோகமே வந்துடுது. 10,000 பேரை கொன்றான், 20,000 பேரை கொன்றார், ஒரு அடி வந்தது. அவங்க காடையை வாயில வச்சுக்கிட்டு இருக்கும்போது படார்னு ஒரு அடி அடிச்சாரு எல்லாம். அதுக்கு பிறகு நீங்க காடையை சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஞாபகம் வருமா வராதா? நான் பைபிள் தப்பா நினைச்சிடாதீங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடு உன்னுடைய உண்மை நிலையை காட்டுகிறது, புதிய ஏற்பாடு அதற்கான பரிகாரத்தை காட்டுகிறது. பழைய ஏற்பாடு ஒரு காரை பில்ட் பண்ணி வைத்து விட்டது, புதிய ஏற்பாடு அதுக்கு முன்னால என்ஜினை வைத்து விட்டது. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற என்ஜின் இல்லைன்னா ரயில் வண்டி எத்தனை இருக்கட்டும், ஆனா அந்த என்ஜின் இருந்தாதான் ஓடும். பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் பிடிச்சி ரயிலை தள்ளினார்கள். புதிய ஏற்பாட்டுல நீங்க தள்ள வேண்டாம், உங்களை அந்த என்ஜின் தள்ளி கொண்டு போய்விடும். இதை நீங்க நல்லா விளங்கிட்டு வச்சுக்கோங்க, எல்லாமே மாறிடும். உங்க பிரசங்கம் பழைய ஏற்பாட்டு பிரசங்கமா இருக்காது, புதிய ஏற்பாட்டு பிரசங்கமா ஆயிடும். உங்க ஜெபம் பழைய ஏற்பாட்டு ஜெபமா இருக்காது, புதிய ஏற்பாட்டு ஜெபமா ஆயிடும். ரைட்டா? இதெல்லாம் நான் பார்த்த பிறகு நான் என்ன பண்ண தெரியுங்களா? ஐயோ, ஒவ்வொரு பாட்டு புஸ்தகத்தையும் நான் மாற்ற வேண்டியதா போச்சு. வேற வழி இல்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தின் படி நான் ஜெபிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. இப்ப ஆபிரகாம் நான் தூளிலும் சாம்பலிலும், நான் இப்ப சொல்றதே இல்லாது.
அதெல்லாம் ஆபிரகாம் உமக்கு அடிமையா இருந்து தூளும் சாம்பலும் இருந்தான். நான் இப்போ அப்பா உம்மை பார்க்கிறேன், தூளும் நான் அல்ல துரும்பும் நான் அல்ல, நீ பெற்ற பிள்ளை அல்லோ அப்பா. நீங்க எனக்கு சொல்றீங்க, நாங்க அந்த பாட்டை பாடுறோம் பிரதர், நீங்க ஒன்னும் புதுசா சொல்லல. ஆனா ஒரு நேரம் அப்பானும், ஒரு நேரம் தூளுன்னும், ஒரு நேரம் சாம்பலும், ஒரு நேரம் ராஜகுமாரனும். அது இல்லை அன்பானவர்களே, வேத வசனத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு அழகான பிளேஸ்ல வந்துடும். கிரிக்கெட்ல எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா கிரிக்கெட் ஜெயிக்க முடியுமா? பவுலர் எங்க நிக்கணும் அது எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியும், அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அடிக்கிறவர் ஒரு இடத்துல நிப்பாருல்ல, ஒருத்தர் இந்த மட்டையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாருல்ல, ஒருத்தர் அங்க பவுலிங் நின்றுட்டு இருப்பாங்கல்ல. இது இந்த செட்டப் நின்றுகிட்டு அடிச்சாதான் கிரிக்கெட். அதுதான் வேறு என்னன்னா, வேத புத்தகத்துல நீ உன்னை எந்த ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் அதை கண்டுபிடிச்சுக்கோ. அங்க விடாடி, அங்க இருந்துகிட்டு ஓடி மறுபடியும் வந்துரு, ஸ்தானத்தை மறக்காதே. சரி, இப்ப சீக்கிரமா இருங்க பார்க்கலாம். எபேசியர், நானும் ஃபாதர் பர்க்மேன்ஸ் அவர்களும் ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு நாங்க எபேசியர் எல்லாம் திரும்ப திரும்ப படிச்சிருக்கிறோம். எனக்கு வேத புத்தகத்திலேயே எபேசியர் என்ன சொல்லுவாங்கன்னா எவரெஸ்ட் எபிசல்னு சொல்லுவார்கள். வேத புத்தகத்துல இமயத்தின் எவரெஸ்ட் மாதிரி ஒரு புஸ்தகம் உண்டானால் அது எபேசியா. இதை நீங்க எத்தனை முறை படிச்சாலும் நல்லா இருக்கும். இந்த எபேசியர்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. முதலாவது நீ யார் அல்ல, இரண்டாவது நீ யார், மூணாவது நீ என்ன செய்ய வேண்டும். இவ்வளவுதான் நிருபம். இப்ப எபேசியர் எடுத்து ஃபர்ஸ்ட் வசனம் படிங்களேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவுக்குள். இயேசுவுக்குள். மூணாம் வசனம் படிங்க. உள் 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 உள்ன்றதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்குள் ஆசீர்வதித்திருக்கிறார்? எதற்குள் ஆசீர்வதித்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்த வசனம் படிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. எதற்குள் உங்களை தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள். எபேசுவிலே நீ இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட. தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள். நல்ல கவனிங்க, இந்த உள் 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 உடனே நீங்க அதை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏது திரும்ப 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 பவுல் பேசுறோம் உள்ள 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 உள்ளன்றாரு. அது என்னுடைய உள்ள அப்படின்னு நீங்க பார்த்தீங்க, உங்க வாழ்க்கை தலைகளா மாறிடும். நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அந்த உள்ளன்றதை விட்டுட்டு தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, அதாவது தெரிந்து கொண்டால் பாவர் பாட்டுல கிறிஸ்துவுக்குள் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப நானே ஏன் உங்ககிட்ட சொல்லணும், நான் எப்பவுமே நிருபத்துல படிச்ச அந்த உள்ளன்றதை படிக்கிறதே இல்லை. அது எனக்கு முள் மாதிரி இருக்கும். நான் பாஸ் பண்ணிக்கிட்டே போயிடுவேன், குயிக்கா பாஸ் பண்ணிடுவேன். இப்ப நான் சொல்றேன், அந்த ஒரே ஒரு வார்த்தை, மேஜிக் வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் சாபம் உன்னை தொடராதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்ற வார்த்தை, மறுபடியும் பிசாசு எட்டி பார்த்து நுகர முடியாதபடி உன்னை பாதுகாக்கிற வார்த்தை. தயவு செய்து ஊழியர்களே, இந்த உள்ள அப்படின்றத நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணி பாருங்க. கர்த்தர் இதுல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். 7 படிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் இப்ப எல்லாரும் கையவர்த்தி சொல்லுங்க. நான் ஆதாமின் பிம்பம் அல்ல, ஆதாமின் பிம்பம் அல்ல, அருள்நாதர் பிம்பம், அருள்நாதர் பிம்பம். நான் ஆதாமுக்குள் இல்லை, இரண்டாம் ஆதாமுக்குள் இருக்கிறேன், ஆதாமுக்குள் இருக்கிறேன். அம்மா, நீங்களும் நானும் ஆதாம் பாவம் செய்தான், தேவ மகிமையை வந்தான். அவன் தொண்ட திறக்கப்பட்ட பிரேத குழி, அவன் வாயில நாக்கு கீழ வேஷம், நீதிமான் ஒருவனாக இல்லை. அதெல்லாம் உண்மைதான்.
ஆனா என்றைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டீங்களோ உங்க தொண்டை பிரேத குழி அல்ல, உங்கள் தொண்டை ஜீவ ஊற்று. உங்க நாவல விஷம் அல்ல, உன்னுடைய நாவல ஜீவ நதி பாய்கிறது. இத நீங்க கண்டுபிடிச்சாதானமா பேச்சு மாறும். என்னம்மா சொல்றீங்க? நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷி தானே. எத்தனை பேரு எனக்கு தெரியுமா பாவம் செய்யறவங்கலாம் தாவீதுக்கு ரெண்டு இல்லையா? ஆதாமுக்குள்ள இருக்கிறது வேற, இயேசுவுக்குள்ள இருக்கிறது வேற. சீக்கிரமா பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:47 வாசிக்க பார்க்கலாம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷர் கையை தட்டுங்க பார்க்கலாம். இரண்டாம் மனுஷர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தருக்கு இப்போ ஒரு கேள்வி. முதல்ல மனுஷன் தூசியில இருந்து வந்தான். இரண்டாவது மனுஷன் மாம்ச விதையிலேயே வரல, யோசேப்பினால் அல்ல, தெய்வ குமாரனாக பிறந்தார். இது யாருக்கும் சந்தேகம் இல்லையா? மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்தில் வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நான் ஒரு விளக்கமும் சொல்ல வேண்டாம். அந்த வசனமே நான் நேற்று சொன்னேன்ல, சுவிசேஷம் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷமே இந்த நல்ல செய்தியே தேவ பலனாக மாறி என்னை விடுவிக்கிறது. நீங்க வந்து ஃபாதர் கையை வைக்கிறதுனால மாறிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க கைய வைக்கிறதுனால மாற மாட்டீங்க. இந்த நல்ல செய்தி உள்ள போயிடுச்சு. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அப்புறம் மேலும் இல்ல, அதே வசனம் திரும்ப. மண்ணானவர் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இப்ப வானத்துக்குரியவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க? இப்ப எந்த சாயல்ல இருக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. ஒரு காலத்துல மண்ணான ஆதாம் பிள்ளைக்குள்ள இருந்தேன், இப்பொழுது வானத்திலிருந்து வந்த இயேசுவோட ரெண்டார கலந்துட்டேன். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த பூமியிலிருந்து வந்த ஆதாமனால அவனை போலவே நான் மண்ணானவனாய் இருந்தேன். அவனை போலவே இப்பொழுது விண்ணானவருடைய சாயலிலே அவரோட அவருக்குள்ள கலந்துட்டேன். இந்த சத்தியம் உங்களை மாத்தமே மாத்தாதா? காலையில எழுந்து ஒரு 10 முறை சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஆதாம் சாயல இல்ல, நானு ஆதாம் பிம்பம் அல்ல, அருள்நாதர் பிம்பம் நான். என் கண்ணு ஆதாம் கண்ணு இல்ல, இப்ப அருள்நாதரின் கண்கள். என் வாய் அருள்நாதரின் வாய். இப்படி சொன்ன வாழ்க்கை மாறுமா மாறாதாமா? எங்க பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயா நான் ஒரு மாப்பாவே என்னை ஆண்டு தேவாவே. ரோமர் 11:17 படிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அந்த காட்டு ஒலிவ மரத்தை வந்து உங்களை வெட்டிட்டார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு அல்லேலூயா. பிறகு நல்ல ஒலிவ மரத்துல நட்டாரு. ஒரு அல்லேலூயா. நட்டு அதை கட்டி வச்சாரு. இப்ப உனக்குள் ஓடுறது காட்டு சாரமா நாட்டுச்சாரமோ? இப்ப 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 நான் உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாரும் மனசுல சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு சாறு ஓடுதுல்ல, அது நல்ல சாரா கெட்ட சாரா? சாரு உங்களுக்குள்ள ஓடுற சாரு என்ன சாரு? ஆள் என்னமோ காட்டு ஒலிவ மரம் தான். ஆனா ஆண்டவர் அந்த மரத்திலிருந்து என்ன வெட்டி நல்ல ஒலிவ மரத்துல என்னை ஒட்டி இப்ப
கயிறிலே கட்டி இப்ப எனக்குள்ள அவருக்குள்ள இருந்து ஊட்டச்சத்து பாய்கிறது. ஒட்டு மாங்காய் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? எந்த மாங்காய் ரொம்ப நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அப்ப நீங்க எந்த மாங்காய்? ஒட்டு மாங்காய் தானே. அப்புறம் எப்ப பார்த்தாலும் என் தாய் என்னை பாவத்தில் கப்பந்தெடுத்தா. இதெல்லாம் பாவம் பண்ணணும்னு நினைக்கிறவன் வாங்குற லைசன்ஸ். நல்ல ஒலிவ மரத்தின் சாருக்கும் வேருக்கும் எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாரு நல்ல ஒலிவ மரத்திலிருந்து அந்த வேருக்கும் நீ பங்காளி, நீ சாருக்கும் பங்காளி. நீ கனி மாறும், ஏன்னா வேர் மாறிடுச்சு. வேர் பரிசுத்தமாயிருந்தா கிளைகள் பரிசுத்தமாயிருக்கும். உங்களுக்குள்ள இதை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கெட்ட ஒலிவ மரத்துல வெட்டின உடனே அது அந்த கனெக்ஷன் அவுட் ஆயிடுச்சுல. என்ன நடந்துச்சு தெரியுமாமா? இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு செத்தார அவர் பாவத்துக்கா நம்ம பாவத்துக்கா? நம்ம பாவத்துக்கு அவர் செத்தா நமக்கு என்ன லாபம்? ஏங்க, எனக்காக எங்க அப்பா சாப்பிட்டாருன்னா என் வயிறு கவனிங்கம்மா. சாத்தான் ஒரு வார்த்தையே கேட்டாங்க, கேட்ட உடனே சாவு வந்துச்சுல்ல. இயேசு எனக்காக மரிச்சார், என் பழைய மனுஷனை அவர் சிலுவையில் அடிச்சார். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் வந்துடுதான். ஓப்பனா சொல்லட்டா, நீங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் போது அவங்களுக்குள்ள இருந்த தெய்வ சுபாவம் வெளியே போய் சாத்தான் சுபாவம் உள்ள வந்துடுச்சு. அதனாலதான் எரிச்சல், கோபம், வெட்டுறது, குத்துறது எல்லாம் வந்துச்சு. இயேசு சிலுவையில வந்து என்ன பண்ணாருன்னா, உள்ளாரஞ்சில ஒரு சாத்தான் சுபாவம் அதை அழிச்சு மறுபடியும் சிலுவையில அழிச்சிட்டு அவருடைய சுபாவத்தை உள்ள காமிச்சாரு. இப்ப உங்களுக்குள்ள இயேசுவின் சுபாவம் வந்திருக்கிறது. இயேசு சொன்னாரு, நானே நல்ல திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொல்லி செடியே ஒன்று நிறுத்தியிருந்தா கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். செடியே ஒன்று நிலைத்திருந்தா கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். இப்ப சொல்லுங்க, செடி யாரு? கொடி யாரு? செடி பழம் கொடுக்குதா? கொடி பழம் கொடுக்குதா? கொடி பழம் கொடுக்கிறது, செடி சப்ளை கொடுக்கிறது. செடி சாறு கொடுக்கிறது, கொடி பழம் கொடுக்கிறது. பழம் கொடுக்க முடியுமா முடியாதா? இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் இன்னும் ஓப்பனா சொல்லிட்டா, என்னைக்கு எசையா என் உள்ளத்துல வாரோன்னீங்களோ அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு புது ஜீவன் வந்துடுச்சான். அந்த புது ஜீவன் வரும்போது உங்களுக்குள்ள இருந்த பிசாசனுடைய ஜீவன் உயிர் இருந்துச்சுல்ல, அது கட் அவுட். உங்களுக்குள்ள ஒரு புது ஜீவன் வந்துடுச்சு. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்கள் எல்லாரும் தேவர்கள். ஐயா, என்ன இப்படி உட்காந்துக்கிறீங்களே? உலகத்தில் எல்லாரும் அசுரர்கள், நீங்கள் தேவர்கள். தேவர்களே, தேவர்களே. இதை நான் சொல்லல, சீக்கிரமா எடுக்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க இனம் மாறிடுச்சு, உங்க சாறு மாறிடுச்சு, உங்களுக்குள்ள ஓடுற ரத்தம் மாறிடுச்சு, சுபாவம் மாறிடுச்சு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆதாமின் பிம்பம் அல்ல, அருள்நாதரின் பிம்பம். அருள்நாதரின் பிம்பம். ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லி பாருங்களேன், உங்களை பார்த்தாலே பிம்பம் மாறும்.
சீக்கிரமா எடுங்க, சீக்கிரமா எடுங்க. நான் தேவ பிள்ளைன்றவங்களாம் கையை உயர்த்தி காட்டுங்க. சத்தமா சொல்லுங்க, தேவ பிள்ளைன்றவங்களாம் கையை உயர்த்தி காட்டுங்க. நான் மனுஷன் பிள்ளைன்றவங்கள, நீங்க மனுஷனா வேற எதுவும் இல்லையே. அப்பாவுக்கு பிறந்தவங்க மனுஷன் இனமா ஆயிடுறீங்க. நாய்க்கு பிறந்தது நாய் ஜாதியா ஆயிடுது, பூனைக்கு பிறந்தது பூனை ஜாதியா ஆயிடுது. மனுஷனுக்கு பிறந்தவன் மனுஷ ஜாதியா ஆயிடுறான், செடிக்கு பிறந்தவன் செடி ஜாதியா ஆயிடுறான். தேவனுக்கு பிறந்தவன் சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். யோவான் 10:33. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நானும் ஒரே இனம், ஒரே விதை, ஒரே ஜாதி, ஒரே மட்டம். இப்ப நான் கேட்கிறேன், இதை நீங்க சொல்லிக்கிட்டு உங்க வாழ்க்கை மாறுமா மாறாதாம்மா? இது உண்மை இல்லையாம்மா? எப்ப தெரியுமா உங்களுக்கு பாவ சோதனை வரும்? இதை நீங்க நம்பாத இருக்கும்போது சாத்தான் பாப்பா, டேய் உள்ள போடா. இதை நீங்க விசுவாசிக்கும். இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி சீக்கிரம் சத்தமா சொல்லுங்க, நான் ஆதாமின் பிம்பம் அல்ல, அருள்நாதரின் பிம்பம். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கண்ணை திறக்கணும்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உங்க கண்ணை திறக்கணும்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நீங்க வெற்றியா வாழ்வதற்கு கர்த்தர் வைத்த ஒரு பெரிய ரகசியம். இதை பற்றி நான் மணிக்கணக்கில் பேச முடியும், ஆனா எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. அடுத்தது எல்லாரும் அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் வந்ததா? தலைமையில அடிச்சு சொல்லுங்க, ஏன் தலைமையில சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. நீதிமானின் சிரசிலே நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசிலே நித்திய ஆசீர்வாதம். இப்ப நான் சொல்லட்டா? எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆதாமின் பிம்பம் அல்ல, அருள்நாதரின் பிம்பம். இரண்டாவது இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆண்டி தொட்டி அல்ல, நான் ஆசீர் தொட்டி. அன்பானவர்களே, நீங்க என்னைக்கு இயேசுவுக்குள்ள வந்துட்டீங்களோ, ஏசையா அப்படின்னீங்கல்ல, வாசலண்டை நின்று ஆசையை தட்டும் உள்ளம் திறவாயு. ஒரு நாள் யாரோ உங்க வாசலை தட்டினாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நேசர் இயேசுவுக்கு கதவை திறந்தீங்க. அந்த திறனீங்கல்ல, உள்ள வந்தாரு இல்ல? சொல்லுங்க அம்மா, உள்ள வந்தாரு இல்ல? அவர் எப்ப உள்ள வந்தாரோ அவர் ஆசீர்வாதத்தின் நிறைவு அம்மா, அவர் ஆசீர்வாதம் ஊற்றுறம்மா, எல்லா ஆசீர்வாதத்தால நிறைஞ்சவர் அம்மா. அவர் உள்ள வந்த உடனே எல்லா ஆசீர்வாதமும் உள்ள வந்துடுச்சு அம்மா. இத நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசீர்வாதத்துக்காக ஒரே ஒரு ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க. யாக்கோபு ஜெபித்தானே, நீ யாக்கோபு கோட்டை மாட்ட போறியா, இயேசுவின் கோட்டை மாட்ட போறியா? பைபிள் இருக்கம்மா, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி? இப்ப நான் கேட்கட்டா, இயேசு பணக்காரரா ஏழையா? ஐஸ்வர்ய சம்பந்தம்.
ஏன் நினைக்காதீங்க அம்மா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரு. 33 வருஷம் தான் அவர் தரித்திரர். இப்ப அவருக்கு என்ன பொன் தல வீதியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், ஏசையா உள்ள வந்தா பொண்ணு வந்துச்சா, வெள்ளி வந்துச்சா, சொல்லுங்க, சுகம் வந்துச்சா, சமாதானம் வந்துச்சா, வரங்கள் வந்துச்சா, ஆரோக்கியம் வந்துச்சா, சொல்லுங்க, விசுவாசம் வந்துச்சா? அன்பானவர்களே, இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஜெபம் மாறிடும். உங்க ஜெபம் மாறிடும். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, எந்த பரிசுத்தவானாவது புதிய ஏற்பாட்டுல என்னை ஆசீர்வதியும் அழுதுருக்கிறானாரு. நான் சொன்னேன், எல்லாரும் அழுகுறாங்களே என்ன? ஏய், எல்லாரும் சொல்லாதரா, பைபிள்ல சொல்றான்னாரு. என் மண்டை குழம்பிடுச்சு. உண்மையை சொல்றேன். நான் இப்ப உங்களுக்கு பேசுறேன்னு ஏதோ புஸ்தகத்துல இருந்து படிச்சுட்டு வரேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னா, நம்ம நிறைய பேரு பைபிளை நிறைய வாசிக்கிறோம், உண்மையா இருக்கணும்னு. அதுவும் நமக்கு என்னடான்னா, இல்ல அப்படி சொன்னா ஆண்டவருக்கு நம்ம மேல ரொம்ப சந்தோஷம் வந்துடும். இல்லைன்ட்டானே என் பையன், அதனால இருக்குன்னு நினைச்சா கூட அவர்கிட்ட போகும்போது எனக்கு ஒண்ணுமே ஐயா. ஆண்டவர் சொல்லுவாரு, என்னடா இந்த இவன் பூசணிக்காய சோர்ல மறைக்கிற மாதிரி மறைக்கிறானே, நான் உள்ள வரும்போது எதிரா எனக்கு வெளியே நின்றுடுச்சு. அன்பானவர்களே, மறுபடியும் சொல்றேன், 1 கிலோ புளி வேணுமா, புளிய மரமே வேணுமா? புளிய மரம் உள்ளே வந்த பிறகு உனக்கு 1 கிலோ புளி எதற்கு? வாழை மரம் உள்ளே வந்த பிறகு உனக்கு 2 வாழைப்பழம் எதற்கு? உப்பு மண்டி உள்ளே வந்த பிறகு உனக்கு 1/2 கிலோ உப்பு எதற்கு? என் ஏசையா வந்த பிறகு உனக்கு ஆசீர்வாத அழுகை எதற்கு? ஆதியாகமம் 24:1 எடுத்துக்க பார்க்கலாம். சத்தமா பின்னால இருக்கிறவங்க சத்தமா படிக்க போறீங்க. நிறைய பேர் எழுதுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க எழுதுறது எனக்கு என்னத்த தெரியுதுன்னா, நீங்க போய் மற்றவர்களுக்கு இதை சொல்ல போறீங்க. இந்த சத்தியம் ஒவ்வொரு வீட்லயும் வரணும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் வரணும். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். பின்னால இருக்கிறவங்களாம், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். அவர் எலியேசர் வேலைக்காரனுக்கு கௌரவத்தை பாருங்க. வேலைக்காரனுக்கு 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான்லாம் பட்டு கட்டிட்டேன். பட்டு கட்டிட்டாராம். பாஷையை மாத்துவீங்களா? சொல்லுங்க அம்மா, வாய தருங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த எலியேசர் லாபானுக்கு சொன்னா, கர்த்தர் என் எஜமானன் மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் ஆடுகளும் மிகுந்த சீமானாய் இருக்கிறார். இப்ப ஒரு கேள்வி, சீக்கிரமா இருங்க. கலாத்தியர் 3:9. இப்படிதான் பழைய ஏற்பாட்டை எடுத்த உடனே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துயா, ஸ்கேன் எடுத்த உடனே மெடிசனை ஸ்டார்ட் பண்ண ஐயா. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சத்தமா படிங்க, சத்தமா படிங்க. அந்தப்படி, எந்தப்படி? அது முன்னால படிக்கணும், இப்ப நேரம் இல்லை. விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. என்ன மார்க்கம்? விசுவாச மார்க்கம். சத்தம், என்ன மார்க்கம்? விசுவாச மார்க்கம். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கத்தோலிக்க பைபிள் இருக்கா?
வெரி குட், வெரி குட். விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதங்களை அவர்களும் பெறுவார்கள். சத்தமா சொல்லு, ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதம், ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வந்து விட்டது. இப்ப நான் கேட்கிறேன், ஆசீர்வாதி நேரத்துல பாடிடலாம், பரவாயில்ல, எல்லாருமே பாடுறாங்க, விட்டுருங்க, கொஞ்சம் அழகா தான் இருக்கு. இப்ப உண்மையா கேட்கிறேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இல்ல சபிக்கப்பட்டவரா? இன்னைக்கு சாபத்தை உடைச்சிட்டீங்கல்ல, நியாயமானபடி ஆசீர்வதிக்கப்பட்டவர் மேல இவர் சாபத்தை ஏன் கொண்டு வந்தாருன்னா அவரு கொண்டு வரல, நீங்க அவனை ஐயா சாத்தானவர்களே வருக வருக நீங்க வந்தான். இப்ப நீங்க எல்லாரும் சாத்தானவர்களே போக போக நீங்க போயிட்டான், அதோட கண்டு விட்டுருங்க, அவன் கதையை முடிச்சிருங்க. மறுபடியும் அவனே நினைச்சிட்டு உட்காந்துருக்காருங்க. வருக நீங்க வருக வருக வலது காலை எடுத்து வைத்து வருக நீங்க வந்தான். இப்ப வலது காலை இடது காலை வச்சு ஓடு நீங்க ஓடிட்டான். ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அம்மா கிறிஸ்துவுக்குள், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு நேரம் இல்லை, அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எல்லா ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேர் 1:4 நீங்க பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் அருளியிருக்கிறார். இப்ப உங்க பேர் என்ன? ஆண்டி தொட்டியா, ஆசீர் தொட்டியா? ஆசீர் தொட்டி. ஆண்டி தொட்டிகளே இல்லை, ஆசீர். ஆண்டி பட்டிகளே இல்லை, ஆசீர். ஆசீர் தொட்டிகளே நிரம்பி வழியுங்கள். ஆசீர்வாத தொட்டிகளை திறந்த நதிகளை இந்தியா முழுவதும் காய்ச்சுங்கள். இப்ப ஒரு கேள்வி, அண்ணா அப்ப நான் என்னென்ன பண்ணணும்? நான் ஆதாமின் பிம்பம் அல்ல, அருள்நாதரின் பிம்பம். அந்த அருள்நாதரின் பிம்பத்துக்குள்ளாக நான் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இப்ப நீங்க சொல்ற பிரசங்கத்தை நான் பண்ணிட்டேன். என்ன பிரதர், இயேசுவை போல ஆகவும் சொல்லலையே. முதல்ல இயேசு உள்ள இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க, அது அப்புறம் சொல்லுங்க. கலாத்தியர் 4:19 சொல்றான், கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு, இப்ப உருவாக வேண்டும். எபேசியர் 4:15 சொல்றான், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆதாமின் பிம்பம் அல்ல, அருள்நாதரின் பிம்பம். அந்த பிம்பத்தின் மேல் மகிமையின் மேல் மகிமை அடைந்து 2 கொரிந்தியர் 3:18 படி நான் மறுரூபமாகிறேன். ஆண்டவர் ஒரு நாள் எங்க குடும்ப ஜெபத்துல பேசினார். யாக்கோபுக்கு ஒரு ஆசை, சாக போறான். சாக போற நேரத்துல ஆசை யார விட்டுச்சு? எப்பா நான் எப்ப இருக்கணும் இல்லையோ தெரியல, நான் மிக மிக முக்கியமான ஒண்ணு கிட்ட சொல்லணும்னு இருந்தேன்ப்பா. போய் வேட்டைக்காரி கொண்டு வரா, சாப்பிடணும். சரி, வேட்டைக்காரியை கொண்டு வரான். இந்த நேரத்துக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அம்மா உடனே யாக்கோபு கூப்பிட்டு, வாப்பா, உங்களுக்கு தெரியும் அந்த கதை. யாக்கோபு கூப்பிட்டுப்பா, உங்க அப்பா ஏசாவ அண்ணனை ஆசீர்வதிக்க போறாராம்பா, வாடா, நானே நல்லா டேஸ்டா செய்து தரேன். இதை போய் யாக்கோபு கொடுத்துட்டு இந்த சாகுற நேரம் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், வாங்கிட்டு வந்துடுறப்பா. உண்மையா சொல்றேன், வயசானவங்க உங்களை ஆசீர்வதிக்கிறது, பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கிறது, தேவ ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிறது. உண்மையா சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற தொட்டி நிரம்பி வழியிறதுக்கு அது ஒரு ஊற்றாக கர்த்தர் மாற்றுவார். எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்ப நான் இங்க வர்றதுக்கு முன்னால கூட எங்க அப்பா அம்மாவுக்கு போன் அடிச்சு அவங்க 2 பேரும் இங்க ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாதான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்பானவர்களே கவனிங்க, அன்பானவர்களே. அப்போ யாக்கோபு சொல்றப்பா, அம்மா எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாரு, அம்மா அண்ணனுக்கு உடம்பெல்லாம் ரோமம்மா, முடியுமா? நானும் மழை மழை மழைன்னு இருக்கிற வீட்டு வாசியம்மா, அவன் காட்டு வாசியம்மா. உடனே அவன் சொல்றாடே, தாடா நீ வாப்பான்னு சொல்லி ஏசாவுக்கு இருந்த மிகச் சிறந்த வஸ்திரத்தை உடுத்தி, கையும் கழுத்து மட்டும் மழை மழைன்னு இருக்கு, அதற்கு ஆட்டு தோலை எடுத்து ரோமத்தை ஒட்டினாள். என்ன
கிளவர் பாத்தீங்களா ஐயா? என்ன கிளவர் அந்த அம்மா வாழ்க. நான் பரலோகத்துக்கு போய் சொல்ல போறேன், உனக்கு இருந்த புத்தியே புத்தி. இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற புத்தி நிச்சயமா நம்ம விட அதிகம் தாங்க. எஸ். கவனிங்க, அப்படி போனா இவருக்கு கண்ணு தெரியல. யாக்கோபு தானப்பா? இல்ல. யாரப்பா நீ? ஏசாப்பா. நீ கிட்ட வாப்பா. கிட்ட வந்து நுகர்ந்து பாக்குறாரு. பார்த்தா தொட்டு பார்க்கிறாரு, கழுத்தெல்லாம் ரோமமா இருக்கு. தொட்டு பார்த்தால் ஏசா, சத்தம் கேட்டால் யாக்கோபு. தொட்டு பார்த்தால் ஏசா, சத்தம் கேட்டால் யாக்கோபு. பார்த்துட்டு கடைசியில சாப்பாடை கொடுத்து குடிக்க வச்சுட்ட உடனே கிட்ட வந்து தொட்டு பார்த்துட்டு, என் குமாரனுடைய வஸ்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. வஸ்திரத்தை மோந்து, யாக்கோபு மோந்தல்ல, வஸ்திரத்தை மோந்து ஆசீர்வதித்தார். வானத்தின் பனியும் பூமியின் எண்ணெயும் திராட்சரசமும் உனக்கு கொடுக்கப்படுவதாகவும் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உனக்கு பணிவார்களாக. இந்நாடுகளுக்கு தலைவனாய் இருப்பானாயாக. நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பானாக, நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆண்டவர் எங்க குடும்ப ஜெபத்துல சொன்னாரு, நீ யாக்கோபா இருக்கலாம், இயேசு சுவாமி நீ தரிச்சுக்கிட்டதுனால பிதா உன்னை நுகரும் போதெல்லாம் இயேசு ஸ்மெல் அவருக்கு போய், அதனால வசனங்களை ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார். அந்த இதுல என்னன்னா, அவன் குடிச்சிட்டு ஏமாந்து ஆசீர்வச்சிட்டான். இவரே வாஞ்சையா சப்ளை பண்ணிட்டு பிதா பார்த்து குமாரனுடைய டிரெஸ் மாற்றான். ஏன்னா உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசை இருக்கிறத பார்த்தா ஆசீர்வதிக்க முடியாது. டிரெஸ் மாட்டி, தொப்பிய மாட்டி, அதை ஸ்மெல் பண்ணி, நான் ஆசீர்வதித்த இந்த வாசனை. எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஏமாற்றப்பட்டல்ல, தெரிஞ்சு யாக்கோபுன்னு தெரிஞ்சு ஏசா வஸ்திரத்தினால் பார்த்து, இயேசுவின் வஸ்திரத்தை பார்த்து உங்களை என்னை அவர் ஆசீர்வதித்தார். அண்ணன் வரான், அப்பா ஒரு ஆசீர்வாதத்தையாவது நீ வைக்கவில்லையா? அவன் ஆண்டி அவங்கிட்ட இருந்து 4 ஆசீர்வாதம் கொடுத்துட்டான், 5வது இல்ல. ஆனா நம்ம அப்பாவுக்கு சாகு வரை அவருக்கு ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீ ஆண்டி பட்டியா, ஆசீர் தொட்டியா? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆசீர் தொட்டி, ஆசீர் தொட்டி, ஆசீர் ஊற்று, ஆசீர் ஊற்று, ஆசீர் ஆலை, ஆசீர் ஆலை, ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இப்ப நான் சொல்றேன் அம்மா, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வெளியே இல்லாம அது உங்களுக்கு விளங்கலன்னு வச்சுக்கோங்க. இப்படியாவது வச்சுக்கோங்க, எந்த ஆசீர்வாதம் இயேசு வெளியே இல்லைல்ல. இயேசுக்கு வெளியே ஏதாவது ஆசீர்வாதம் இருக்காமா? அவர் உள்ள வந்துட்டாரம்மா, அப்ப ஆசீர்வாதம் உள்ள வந்துடுச்சா? இனிமேல் என்ன பண்ணுங்க தெரியுமா? காலையில ஆண்டவரே என்னை நீர் ஆசீர் தொட்டியாய் மாற்றி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நான் போனாலும் ஆசீர்வாதம், நான் வந்தாலும் ஆசீர்வாதம், நான் நடந்தாலும் ஆசீர்வாதம், நான் உட்கார்ந்தாலும் ஆசீர்வாதம், நான் பார்த்தாலும் ஆசீர்வாதம், நான் தொட்டாலும் ஆசீர்வாதம், நான் எச்சப்பட்டாலும் ஆசீர்வாதம், கைப்பட்டாலும் ஆசீர்வாதம், என் துளிப்பட்டாலும் ஆசீர்வாதம். அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க அம்மா. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருங்க. அப்போது கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்த்து ஆண்டவருக்குள்ள ஓஹோன்னு மகிழ ஆரம்பிச்சிருவீங்க அம்மா. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, நான் ஆதாமின் பிம்பம் அல்ல, ஆதாமின் பிம்பம் அல்ல, அருள்நாதரின் பிம்பம், அருள்நாதரின் பிம்பம், ஆண்டியின் தொட்டி அல்ல, ஆண்டியின் தொட்டி அல்ல, ஆசீர்வாத தொட்டி, ஆசீர்வாத தொட்டி. இப்ப மறுபடியும் சொல்லுங்க, நான் அக்கிரமக்காரன் அல்ல, அக்கிரமக்காரன் அல்ல, அப்பொழுக்கற்றவன். 3வது, நான் அஞ்சும் அடிமை அல்ல, அஞ்சும் அடிமை அல்ல, அன்பு பிள்ளைகள் நாங்கள், அன்பு பிள்ளைகள் நாங்கள், அஞ்சும் அடிமைகள் அல்ல, அஞ்சும் அடிமைகள் அல்ல, அன்பு பிள்ளைகள் நாங்கள், அன்பு பிள்ளைகள் நாங்கள். இப்படியே இப்ப உங்களுக்கு நிறைய நான் சொல்லிட்டு இருக்க போறேன். நான் அனாதை மடம் அல்ல, அனாதை மடம் அல்ல, அனாதை மடம் அல்ல, அனாதை மடம் அல்ல, அரசரின் மகுடம், அரசரின் மகுடம், அனாதை மடம் அல்ல, அனாதை மடம் அல்ல, அரசரின் மகுடம், அரசரின் மகுடம். கவனிங்க, உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொன்னாங்க
அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. நீ உதவ மாட்ட, நீ போற விதம் ஒன்றும் சரியில்லை, நீ என்னைக்கா வந்து போதான் போற, இதெல்லாம் கேட்காதீங்க. ரெண்டாவது, உங்களை பத்தி நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதுவும் பொய். சாத்தா உங்களை பற்றி சொல்றான் பாருங்க, அதுவும் பொய். எல்லாரும் கையை ஒத்தி சொல்லுங்க, மனுஷன் கண்ணாடி பொய், மனுஷன் கண்ணாடி போய், மற்றவங்க கண்ணாடி பொய், மற்றவன் கண்ணாடி போய், சாத்தான் கண்ணாடி பொய், சாத்தான் கண்ணாடி போய், ஆண்டவர் எனக்கு காட்டுற கண்ணாடிதான். அந்த கண்ணாடி முன்னாடி நான் நிற்பேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றத நீங்க நம்ப ஆரம்பிச்சா, தேவதூதன் வார்த்தைய மரியாள் அப்படியே நம்ப, ஐயோ இது எப்படி ஆகணும் கண்ணி. எலிசபெத் சொன்னால், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். இப்ப நான் சொன்னதெல்லாம் என் வார்த்தையா ஏசையா வார்த்தையா? ஏசாயா. மறுபடியும் சொல்றேன் அம்மா, எபேசுல நீங்க இருக்கிறீங்க நினைக்காதீங்க, இயேசுவுக்குள்ள இருக்கிறீங்க அம்மா. அந்த மோசமான வீட்டுல இருக்கிற ஐயா இல்ல அம்மா, இயேசுவுக்குள்ள இருக்கிறீங்க அம்மா. என் ஊர் மோசமான ஊர் ஐயா, எபேசு விக்கிரக பட்டணம், மந்திரவாத பட்டணம். ஆனால் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசிகளை நீங்க என்ன பண்ண தெரியுமாமா? இத விசுவாசிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, விசுவாசம் பேசும், வாயில அறிக்கையிடணும். மூணாவது, அது உண்மையா இருந்தா எப்படி நடப்பீங்களோ அப்படியே நடக்கணும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு லாட்டரி அடிச்சிருச்சு, 10 லட்சம் வந்துடுச்சுன்னு, அந்த 10 லட்சம் லாட்டரி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு கண்டுபிடிச்ச உடனே உங்க நட மாறுமா மாறாதா? சொல்லுங்க, மாறுமா மாறாதா? உடனே திட்டமிட ஆரம்பிச்சிருவீங்களா? அந்த 10 லட்சத்தை என்ன பண்றதுன்னு பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பணும். ஆமென். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆதாமுக்குள் இருந்து ஜெபித்தார்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவுக்குள் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மண்ணான மனிதனுக்குள் இருந்து வந்ததனால் மண்ணானவர்களாய் வாழ்ந்தார்கள். அதனாலதான் தாவீது விழுந்தான். ஆபிரகாமுக்கு 3, சாலமோனுக்கு 1000. ஆனால் இயேசுவுக்குள் இருக்கிற உனக்கு அவருடைய சாறு, அவருடைய வேறு. ஆமென். இந்த சுபாவம் மாறிவிட்டது. ஆதாமுக்குள் இருந்த மக்கள் ஆசீர்வாதங்களை பார்சலா வாங்கினாங்க. 2 எலுமிச்சம்பழம் சாதம் கூடியா அப்படி வாங்கினாங்க அம்மா. நீங்க எலுமிச்சம்பழம் சாதம் அல்ல, எலுமிச்ச தோட்டமும் உள்ள இருக்கு அம்மா, அரிசி ஆலயம் உள்ள இருக்கு அம்மா, ஆசீர்வாத நாயகரே உள்ள இருக்கிறார் அம்மா. இந்த பார்வை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. இப்ப என்ன பொறுத்த இதனால நன்மைன்னு கேக்குறீங்களா? இயேசு எனக்குள்ள அந்த சாரம் ஓடுது, ஊட்டச்சத்து எனக்குள்ள இருக்குன்னு உடனே நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க? இயேசு மாதிரி மாற ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் போய் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீ யார் என்று தெரிந்தால் உன் நடை மாறும், உன் உடை மாறும், உன் பார்வை மாறும், உன் ஜெபம் மாறும், உன் பாட்டு மாறும். ஒரு காலகட்டத்தில் ஃபாதர் எனக்கு ஜெபாவி தாரும் தாரும் சொல்லிட்டு நிறைய பாடல் எழுதணும். ஒரு தடவை சொன்னேன், ஃபாதர் கர்த்தர் இயேசுவுக்குள்ள என்னன்றதை நிறைய எழுதுங்க ஃபாதர், அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப ஜெபிக்க இயேசு உள்ள இருந்து ஜெபிப்பார், இயேசு உள்ள இருந்து ஜெபிப்பார், நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுவார், ஊருக்காக ஜெபிப்பார். அது அவரா உங்களுக்குள்ள இருந்து. அப்ப எல்லாமே லேசா மாறிடும். இயேசுவுக்கு எல்லாமே லேசுதான், இயேசுவுக்கு எல்லாமே லேசுதான், இயேசுவுக்கு எல்லாமே லேசுதான், எல்லாமே லேசுதான், எல்லாமே லேசுதான், எல்லாமே லேசுதான், எல்லாமே லேசுதான். இப்ப உங்களுக்குள்ள அந்த சாரம் ஓடுதா? இந்த ஜீவன் வந்துடுச்சா?
பைபிள் என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்கள் அவராலே, எவராலே? இயேசு கிறிஸ்து. பிதாவாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இயேசுவை உங்களை தூக்கி போய் உங்களை பிடிச்சி பிதா இயேசுக்குள்ள போட்டார். இப்ப எதுக்குள்ள போயிட்டீங்க? எதுக்குள்ள போயிட்டீங்க? ஹல்லேலூயா. கொலோசையர் 3:3-4-5 பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். உங்களுடைய ஜீவன், எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவன், என் ஜீவன் கிறிஸ்துவோடு பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. அவர் ஜீவனும் உங்க ஜீவனும் ஒன்னா மாறி பிதாவுக்குள்ள போய் மறைஞ்சிக்கிச்சு. இந்த பிசாசு எங்கேயா போய் உங்களை தொடர்றது? உங்களை தொடணும்னா அவன் முதலாவது உங்க உயிர் எங்க இருக்கோ அந்த உயிருக்குள்ள போகணும். அந்த உயிர் பிதாவுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. அப்ப சாத்தான் என்ன சிந்து பார்த்தா தெரியல. சிந்து பாத்தை பத்தி நான் அந்த காலத்துல படிச்சிருக்கிறேன் சின்ன வயசுல. அது இன்னும் தொடர்கதையாகவே வந்து கொண்டு இருக்கிறது. இந்த கதைகள் சொல்லுவாங்கல்ல, அந்த ராஜா திடீர்னு வண்டா மாறிட்டானோ, அந்த வண்டுக்குள்ள ஒரு பெட்டி இருக்குமா, அந்த பெட்டிக்குள்ள போய் உயிர் இருக்குமா, அந்த சின்ன பெட்டியை திறந்து அந்த வண்டை உடைச்சாதான் அந்த ராஜா சாவானா, அந்த பெட்டியை தேடுவதற்கு 7 கடல் நாடி போய் உள்ள போகணுமா. இதெல்லாம் சாத்தான அடிச்ச டூப்ளிகேட் கதைகள், கொலோசையர்ல இருந்து எடுத்த கதைகள். கொலோசையர்ல இருக்குல்ல, இந்த பிசாசு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஜீவனும் இயேசு ஜீவனும் ஒரே ஜீவனா மாறி பிதாவுடைய பாக்கெட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. ஐயா, இப்ப நான் கேக்குறேன், இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்க நட மாறுமா மாறாதா? பேச்சு மாறுமா மாறாதா? நடத்த மாறுமா மாறாதா? அப்ப நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? அடுத்த ஆள் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க தலையை எங்ககிட்ட கொடுப்பீங்க, நீங்க 4 தலையை தேடி ஓடுவீர்கள். ஐயா, அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வந்த வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை.